தினமும் பேப்பரை பார்த்தாலே இந்த கள்ளக்காதலன் கொலை, கள்ளக்காதலி கொலை போன்ற உறவு சீர்கேடுகள், இல்ல தந்தை மகன் வெட்டி கொல்றது, அண்ணன் தங்கச்சியை கொல்றது, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கிற வன்முறை அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்குள்ள நெருக்கம் இல்லாம போகுது. அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு, காதலர்களுடைய நெருக்கத்தை தூண்டுவதற்கு, கணவன் மனைவிக்குள்ள நெருக்கத்தை தூண்டுவதற்கு, நம்பிக்கையை வளர்ப்பதற்கு, ஒரு பாச பிணைப்பு உருவாகிறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் பேரு ஆக்சிடோசின். அந்த ஹார்மோன் சுரப்பது எப்ப வரும்னா, நம்மளுக்குள்ள அதிகமா உரையாடினால், கண் பார்வைகள் பரிமாறிக்கொண்டால், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், கண் பார்வைகள் பரிமாறிக்கொண்டாலோ, நம்ம தொடுதல் மூலமாவோ, ஹக்கிங் கட்டி பிடிச்சிட்டாலோ, இல்ல செல்லமா ஒரு முத்தம் கொடுத்தாலோ, அந்த காதல் உணர்வு அதிகமாகும். காதல் உணர்வுங்கிறது காதலருக்குள்ள மட்டும் வரணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா குழந்தைக்கு, இல்ல அண்ணன் தங்கிக்கு, அப்பா பெண்ணுக்கு, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த லவ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிடோசின் மிக மிக உதவியா இருக்கு. முக்கியமா இந்த ஆக்சிடோசின் பெண்களுக்கு தாம்பத்திய உறவுல இந்த உச்சக்கட்ட பரவச நிலை அடைவதற்கு, அதுக்கு முந்தின பேசின பேச்சுக்கள், அந்த தொடுதல், அந்த ஒரு பாச பிணைப்பு, அந்த ஒரு நெருக்கம் தான் அந்த பரவச நிலையை எட்டுவதற்கு மிக மிக உதவியா இருக்கும். மேலும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் அம்மாவோட மார்ல இருந்து பால் சுரக்கிறதுக்கு எப்படி எந்த அளவுக்குன்னா, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்டாலே காம்புல இருந்து பால் வடிய ஆரம்பிச்சிருமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாச பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஹார்மோன் ஆக்சிடோசின். ஆகவே நண்பர்களே, நன்றாக உரையாடுவோம், அன்பாக இருப்போம், அரவணைத்து பேசுவோம், காதல் உணர்வை அதிகரிப்போம்.